ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அதிகாலையில் இன்று காத்திருப்பது ஆலயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. இப்படித்தான் இதுவரை நடந்து கொண்டிருந்தது. மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயின் கல்லூரியில் 7வது முறையாக பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 7வது முறையாக என்ன நடந்தது? ஆச்சரியமாக இருக்கா? ஒரே கூட்டம், எங்கே பார்த்தாலும் காவி கொடிகள், இந்து சமய ஆன்மீக சேவை கண்காட்சி நடந்த சம்பவம். இந்த இடத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. ரொம்ப என்ன சுவாமி எப்பயுமே ஆலயங்களை பற்றி பேசுவீங்க, இன்றைக்கி வந்து சேவை ஆன்மீக கண்காட்சி, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இதுவரை 6 முறை இந்த ஆன்மீக கண்காட்சி நடந்து முடிந்திருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெரிய ஆன்மீக ஊர்வலம் சென்னையில் துவங்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தருடைய வாக்கு. ஞானியின் வாக்கு பொய்க்காதுங்க. எப்பயுமே ஞானி சொன்னால் நடக்கும். உண்மையா இல்லையா? அப்பேற்பட்ட ஞானியின் வாக்கு இன்று இப்பொழுது மெரினா கடற்கரையில் அற்புதமாக, எத்தனை விவேகானந்தரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 இளைஞர்களை என்னிடம் கொடு, இந்தியாவை வல்லரசாக்கி காட்டுகிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் வாக்கு. அவர் சொன்னது அந்த காலகட்டத்தில். இப்போ இந்தியாவை வல்லரசாக்க எத்தனை இளைஞர்கள் வேண்டும்? வீட்டிற்கு ஒரு விவேகானந்தர் கிளம்பி இருக்கிறார் என்ற கருத்தை மெய்ப்பிப்பதற்காக எத்தனை விவேகானந்தர்கள் வேடமிட்டு மெரினா கடற்கரையிலிருந்து ஊர்வலமாக சென்று விவேகானந்தர் இல்லம் வரை இந்த நாட்டை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம், இந்த நாடு எங்களுடையது, இந்த நாடு எங்களை காப்பாற்றும், நாட்டை நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற வல்லரசு ஆக்கி காட்டக்கூடிய சக்தியை இளைஞர்களிடம் இந்த நாடு ஒப்படைக்கும் என்ற நம்பிக்கையில் விவேகானந்தர் வேடமிட்டு வீர தீர செயல்களுக்கு பாத்திரமாய் இந்த இளைஞர் படை செல்கிறது. 12,000 விவேகானந்தர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இது ஒரு சுமார் 12,000 தான் சொல்ல முடியும், ஏன்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அவ்வளோ விவேகானந்தரனுடைய வேட்கை, அவருடைய அற்புதமான அந்த வேடம் அணிவதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எல்லா வேஷமும் போடலாம், அந்த விவேகானந்தரோட வேஷம் போடுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இங்கே 12,000 இளைஞர்கள் அந்த யோகியின் வேடம் அணிந்து அவர்களின் வழி நாங்கள் நடப்போம் என்று உறுதி எடுத்திருக்கிறார்கள். கேட்கும் பொழுது மெய் சிலிர்க்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், விவேகானந்தர் ஒரு பெரிய மகான், நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்காரு. மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய பல நெறிகளையும் கொள்கைகளும் அவர் எழுதியிருக்காரு. அதனால நம்ம எல்லாருமே அந்த கொள்கைகளும் நெறிகளையும் படித்து நாட்டை முன்னேற செய்யணும். கடைசியாக அவரோட கொள்கைகள் சிலவற்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். பலவீனத்திற்கு பரிகாரம் ஓயாத பலவீனத்தை நினைப்பதல்ல, மாறாக பலத்தை நினைப்பதுதான். துறவும் தொண்டுமே இந்தியாவின் லட்சியங்கள். அதை நிறைவேற்ற நாம் அனைவரும் புறப்படுவோம். நன்றி.
எல்லா நடைப்பயணத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது கருத்து சார்ந்த நடைப்பயணம். 6 கருத்தை மையமாக வச்சு நடந்திருக்கு. காட்டை காப்பாற்றுதல், காட்டு விலங்குகளை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை பராமரித்தல், எல்லா ஜீவராசிகளையும் பேணுதல், பெற்றோர் பெரியோர்களை ஆச்சாரியர்களை வந்தனம் செலுத்தல், பெண்களுக்கு மரியாதை கொடுத்தல், நாட்டுப்பற்றை வளர்த்தல். இந்த 6 பண்பும் எந்த குழந்தைக்காக இருந்தாலும் எந்த பெரியோருக்காக இருந்தாலும் அவசியமான பண்பு. மாடர்னிட்டி என்கிற ஒரு காரணத்தினால் குழந்தைகள்கிட்ட அது ரொம்ப அதிகமாக நம்ம சமூகத்திலே அழிஞ்சுட்டு இருக்கு. ஆனால் குழந்தைகளில் அது அதிகம் தாக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த கண்காட்சி எதற்காக, ஏன் இந்த கண்காட்சி இல்லையா? 6 முக்கியமான கட்டளைகளை கருமையமாக கொண்டு இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் முதல் விஷயம் பாருங்க, எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. ஓர் அறிவு உள்ள மரங்களுக்கெல்லாம் ஓர் அறிவு, அதாவது சுவாசிக்கும், அது மட்டும்தான் தெரியும். ஓர் அறிவு அதுக்கு. வன விலங்குகளையும் வனத்தையும் பாதுகாப்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. எப்பேற்பட்ட வார்த்தை! நமக்கு பின்னாடி வரக்கூடிய 40 வருஷம் 50 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு சேவை செய்யக்கூடிய யார் இருப்பா? நம்மளாம் இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனால் அதற்கான வன விலங்குகளையும் வனத்தையும், வனம் என்றால் காடு, அந்த வனத்தையும் பாதுகாக்கக்கூடியதான் முதல் கட்டளைங்க. இது எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. இதுக்கு என்ன பண்றது? எப்படியெல்லாம் வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை, விருட்சம்னு பேர், விருட்சத்தை எப்படி வழிபடணும், நம்ம நிறைய நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசியிருக்கோம். இன்று எத்தனை மரக்கன்றுகள் நடப்பட்டது, எப்படிப்பட்ட விஷயம் நடந்தது, இந்த மரக்கன்றுகளை நடுவதற்கு நடிகர் சின்ன கலைவாணர் என்று அழைக்கக்கூடிய விவேக் அவர்கள் வந்து விழாவினை சிறப்பித்தது மட்டுமில்லாமல் அவர்களோடு குழந்தைகளும் சேர்ந்து இந்த வனத்தை பாதுகாப்பது என்ற அறிவை பெறுவதற்கான மாபெரும் சந்தர்ப்பமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. ஒருத்தன் சும்மாவே இருந்தா அப்பா என்னன்னு திட்டுவார்? நம்ம அப்பாலாம் ஏன்டா மரம் மாதிரி நிற்கிறேன்னு திட்டுவார். மரத்தை கேவலமா சொல்லி மரம் மாதிரி நிற்கிறியே அப்படின்னு திட்டிக் கொண்டிருந்த காலம் மலையேறி விட்டது. இன்று குளோபல் வார்மிங்கிலிருந்து உலகம் வெப்பமயமாதலிருந்து உலகத்தை காப்பாற்றக்கூடிய தியாக தீபங்களே இந்த மரங்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் மரநடுன்னு சொன்னார். அதனால தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் அன்றைய இன்றைய என்னைக்கினுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்கிட்ட சொன்னார், மரம் நடுங்கள் விவேக் என்றார். அதை தலைமையில எடுத்துக்கிட்டு 2010 ஆரம்பித்து 2014 வரை இடையில 2 வருஷம் நான் படம் கூட பண்ணல. ஸ்கூலாக போய் மரம் நட்டுக்கிட்டு இருந்தேன். நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஆணைக்கு கட்டுப்பட்டு. ஆக 2010 2014 வரை இதுவரை 25 லட்சம் மரங்களை நான் நட்டு முடித்திருக்கிறேன். அதற்கு அந்த மகானின் வார்த்தை தான் காரணம்.
அது போன்ற மகான்கள் இந்திய மண்ணில் ஏகப்பட்ட பேர் அவதரித்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஆன்மீக கண்காட்சி. மரங்களுக்கு வணக்கம் சொல்றோம். மரங்கள் இந்த பூமி தாயின் வரங்கள், இறைவனின் கரங்கள் என்று சொல்லி அதற்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதையை இங்கே செய்திருக்கிறார்கள். இங்கே வணங்கி விளக்கெல்லாம் வச்சு அது ஒரு தெய்வம் போல கும்பிட்டார்களே, உங்களை எவ்வளவு கும்பிட்டாலும் தகும். இந்து சமய ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சியில் மரங்களை விநியோகிக்கின்ற சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் நான் கலந்து கொண்டு இங்கே மாணவ கண்மணிகளுக்கு நிறைய மரக்கன்றுகளை அளித்தேன். அதைத் தொடர்ந்து இங்கே இந்த வளாகத்திலேயே ஒரு பலாமரத்தின் கன்றை இங்கே நட்டுவிட்டு அதற்கு வள்ளலார் என்ற பெயரையும் நான் வைக்கிறேன். இந்த மரம் வளர்ந்து ஆன்மீகத்தையும் வள்ளலார் அவர்களின் நல்ல கருத்துக்களையும் பரப்புகின்ற சின்னமாக இது திகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जन प्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शंकर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण अर्क चंद्राग्नि त्रिनेत्र शिव रूपमनादि प्रपंच विलक्षण ताप निवारण तत्व शिव लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव एकानेक सर्वेश जग प्रिय भोगादि प्रिय पूर्ण शिव ऐश्वर्यार्चित चिन्मय चिद्गण सच्चिदानंद महेश शिव ओ
ओङ्काराधिप उरग विभूषण ह्रीङ्कार प्रिय ईश शिव हौरसलालित हन्तकनाशन गौरी समेत गिरीश शिव अम्बरवास चिदम्बर नायक तुम्बुरु नारद सेव्य शिव आहार प्रिय आदिगिरीश्वर योगादि प्रिय पूर्ण शिव कमलाक्षार्चित कैलास प्रिय करुणासागर कांत शिव खड्गशूल मृगढङ्क धनुर्धर विक्रमरूप विश्वेश शिव गंगा गिरिजा वल्लभ गुणहित शंकर सर्व सुरेश शिव कातक पंचन पातक नाशन गौरी समेत गिरीश शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव शांत स्वरूपानंदवनाश्रय वेद स्वरूप विश्वेश शिव चंड विनाशन सकल जन प्रिय मंडलाधीश महेश शिव छत्र किरीट सुकुंडल शोभित पुत्र त्रिभुवनेश शिव जन्म जरा मरणादि विनाशन कल्मष विरहित काश शिव झंकाराश्रित भृंगिरिडि प्रिय ओंकारेश महेश शिव ज्ञान विनाशक निर्मल दीन जन प्रिय दीप्त शिव ढंकाद्यायुध दारुण सत्वर ह्रींकार प्रिय सुरेश शिव ढंक स्वरूप सहकारोत्तम वागीश्वर वरदेश शिव ढंप विनाशन डिंडिम भूषण अंबरवास क्षितीश शिव धम धम डमरुकधारि मणिश्चल डुंडि विनायक सेव्य शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव नलिन विलोचन नटन जन प्रिय अळिकुल भूषण अमृत शिव तत्त्वमसीत्यादि वाक्य स्वरूपक नित्यानंद पगेश शिव स्थावर जंगम भुवन विलक्षण भार्गव मुनिवर सेव्य शिव दंदि विनाशन नलिन मनोहर चंदन लेपित चरण शिव धरणीधर शुभ धवल विपाश्वर
लावण्यामृतललित शिव नानामणिगणभूषण निर्गुण नटन जनप्रिय नाट्य शिव पन्नगभूषण पार्वती नायक परमानंद परमेश शिव पावविलोचन भुवन विलक्षण हालाहलधर